உங்களோட டிசைன்ஸை அளவுபடுத்துறதுக்கு கலர்ஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. Coreldraல கலர்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபில் அண்ட் அவுட்லைன்ங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறது பார்க்கலாங்க. நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸில் மேஜராக பயன்படுத்தக்கூடிய கலர் மோடு 2 டைப்புங்க. ஒன்று சிஎம்ஒய்கே, இன்னொன்று ஆர்ஜிபிங்க. சிஎம்ஒய்கேனா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். ஆர்ஜிபினா ரெட், க்ரீன், ப்ளூங்க. நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸ் ஆஃப்செட், ஃப்ளெக்ஸ், வினைல், யூவியில் தான் பிரிண்டிங் அடிக்க போகிறாங்க அப்படின்னா நம்மளோட டிசைன்ஸை சிஎம்ஒய்கே மோடில் தான் செய்யணுங்க. நம்மளோட டிசைன்ஸ் வந்துங்க மொபைலில், வீடியோவில், கம்ப்யூட்டரில் மட்டும்தான் டிஸ்பிளேயில் வரும் அப்படின்னா நம்ம சூஸ் செய்யக்கூடிய கலர் மோடு வந்துங்க ஆர்ஜிபியாக இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு தேவையான பில் புக், வவுச்சர், ரெசிப்ட், டிசி புக்கு, இன்னும் நிறையா ஸ்டேஷனரிஸ்லாம் தேவைப்படுங்க. அதெல்லாம் மினி ஆஃப்செட் பயன்படுத்தி பிரிண்டிங் அடிச்சுக்கலாங்க. கலர்ஃபுல்லான ஃப்ளையர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் மல்டி கலர் மிஷின் பயன்படுத்தி பிரிண்டிங் அடிச்சுக்கலாங்க. ஸ்மால், லார்ஜ் சைஸ் போஸ்டர், பேனர்லாம் ஃப்ளெக்ஸ் மிஷின் பயன்படுத்தி பிரிண்டிங் அடிச்சுக்கலாங்க. இதனோட டிசைன்ஸ் எல்லாமே சிஎம்ஒய்கே மோடில் இருக்கணுங்க. நம்மளோட டிசைன் மொபைலில், கம்ப்யூட்டரில், டிவியில் மட்டும்தான் டிஸ்பிளேயில் வருதுன்னா அந்த டிசைனோட கலர் மோடு வந்து ஆர்ஜிபியில் இருக்கணுங்க. நெட்லேருந்து டவுன்லோட் செஞ்ச பேக்ரவுண்ட் இமேஜஸுங்க, அண்ட் தென் ஃபோட்டோஷூட் எடுத்திருப்போம். அந்த இமேஜஸ் எல்லாம் ஆர்ஜிபி மோடில் தான் இருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு டிசைன் ஸ்டார்ட் செய்யும் பொழுது அந்த இமேஜஸ் எல்லாம் சிஎம்ஒய்க்காக கன்வெர்ட் செஞ்சுட்டு தான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பிரிண்டிங் வந்து ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஆர்ஜிபி மோடில் பிரிண்டிங் யாரும் அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த இமேஜஸ் வந்து சிஎம்ஒய்க்காக கன்வெர்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் மாறிடும். இதை ப்ரூஃப் காமிக்கும் பொழுதே நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிட்டிங்க அப்படின்னா பிரிண்டிங் ரிசல்ட் இந்த மாதிரி தான் வருங்கிறது கஸ்டமருக்கு மைண்ட் செட் ஆயிரும். இதை கன்வெர்ட் செய்கிற மெத்தட் எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லித்தராங்க. உங்களோட டிசைன்ஸில் உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் ஃபில், அவுட்லைன், கலர் கொடுக்கறதுக்கு கலர் பேலட் பயன்படுத்தி நம்ம கொடுத்துக்கலாங்க. அந்த கலர் பேலட் கொண்டு வரதுக்குங்க விண்டோஸ் மெனுவில் கலர் பேலட்டில் ரீசெண்டில் நிறையா கலர் பேலட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு சிஎம்ஒய்க்கு தேவை, செலக்ட் செய்கிறேங்க. இது எல்லாமே வந்துருச்சு. இது எல்லா கலரும் டிஸ்பிளேயில் வரதுக்குங்க இந்த ஏரோவில் ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டுங்க ரோஸில் 3 ரோஸ் செலக்ட் செஞ்சிட்டோம்னா எல்லா கலரும் டிஸ்பிளேயில் வந்துடுங்க. உங்களுக்கு கலர் சூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது மல்டிபிள் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு கலர் அப்ளை செய்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டையும் டெக்ஸ்ட்டையும் ஒட்டுக்கா செலக்ட் செஞ்சுட்டு கலர் பேலட்டில் லெஃப்ட் கிளிக் கொடுத்தோம்னா அந்த கலர் அப்ளை ஆயிருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது மல்டிபிள் ஆஃப் ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சுட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு கலர் பேலட்டில் ரைட் கிளிக் கொடுத்தோம்னா அந்த கலர் அப்ளை ஆயிருங்க. ஒரு ஆப்ஜெக்டில் அல்லது டெக்ஸ்ட்டில் அப்ளை ஆகிருக்கிற கலர் என்ன பர்சன்டேஜ், என்ன மோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பர்டிகுலராக அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சோம்னா ஸ்டேட்டஸ் பாரில் ஃபில் தனியாக, அவுட்லைன் தனியாக, என்ன கலர் அப்ளை ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜில் அப்ளை ஆகிருக்குன்னு இங்கே காமிச்சிருங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் டபுள் கிளிக் செஞ்சோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக என்னென்ன பர்சன்டேஜ் என்ன இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னா இதை பயன்படுத்தி நம்ம சேஞ்சஸ் செஞ்சுக்கலாங்க. இதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். இந்த பாக்ஸில் உள்ள கலரை இதனோட சிஸ்டர் கலர் சேஞ்சஸ் செய்கிறதுக்குங்க அந்த கலரில் ஒரு லாங் ப்ரெஸ் செஞ்சோம்னா அதில் என்னென்ன சிஸ்டர்ஸ் கலர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கோ அது ஒரு டிஸ்பிளேயில் வந்துடுங்க. அதில் ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சோம்னா அந்த கலர் மாறிடுங்க. இப்போ இந்த ப்ளூ கலர்ஸ் கொடுக்குறாங்க. இதனோட சிஸ்டர் கலர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதில் ஒரு லாங் ப்ரெஸ் செஞ்சோம்னா லெஃப்ட் பட்டன் லாங் ப்ரெஸ்ஸுங்க கொடுத்தோம்னா அதனோட சிஸ்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் லைட்டு, டார்க்கு காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் அதை கொடுத்து சேஞ்சஸ் செஞ்சுக்கலாங்க. யூனிஃபார்ம் ஃபில்லில் இந்த பாக்ஸில் இருக்கிறதுங்க டைரக்ட் ரெட்டுங்க. மெஜந்தா 100%, எல்லோ 100% வந்து டைரக்ட் ரெட்டுங்க. இதில் கொஞ்சோண்டு பிளாக் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் செரி ரெட்டுங்க. இந்த பிளாக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சுட்டுங்க இந்த ஃபில்லில் டபுள் கிளிக் கொடுத்தோம்னா கலர் வியூவர்ஸ்ன்னு இருக்குங்க. அதில் பாருங்கள் சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் பர்சன்டேஜ் காமிக்கும். இந்த பிளாக்ல 20 கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா செரி ரெட் அப்ளை ஆயிருங்க. டார்க் ராயல் ப்ளூ வேணும்னாங்க அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சுங்க ராயல் ப்ளூ இங்கே கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் பாரில் ஃபில்லில் டபுள் கிளிக் கொடுத்தோம்னாங்க கலர் வியூவர்ஸ் வரும். அதில் சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்ல சியான் 100, மெஜந்தா 100 இருக்கும், எல்லோ 0 இருக்கும். பிளாக்ல மட்டும் 15% கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த ப்ளூ இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிருங்க. இப்போ பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா இது நார்மல் ப்ளூ, அதுலேயும் இது டார்க் ப்ளூங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் செய்கிறதுக்கு அந்த கலர் வியூவர்ஸில் பயன்படுத்தி நீங்கள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. ஃபில்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சுட்டுங்க ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள அந்த ஃபில்லில் டபுள் கிளிக் கொடுத்தோம்னா எடிட் ஃபில் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வருங்க. இதில் இங்கே மேலே இருக்கிற எல்லாமே ஃபில்ஸ் தாங்க, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபில்ஸு. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது யூனிஃபார்ம் ஃபில்,
ஃபவுண்டன் ஃபில் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவோங்க. ஃபவுண்டைன் ஃபில் ஷார்ட்கட் F11ங்க. ஒரு இமேஜ் அல்லது டிசைன்ஸ்க்கு ஒரு உயிரோட்டம் குடுக்குற மாரி ஒரு ஃபீல் குடுக்கறதுக்கு இந்த ஃபவுண்டைன் ஃபில் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. இந்த புத்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரேஸ் வந்து நம்ம ஃபவுண்டைன் ஃபில் வச்சு தான் கிரியேட் செஞ்சிருக்கோம். அதனால இந்த இமேஜஸ் பாருங்க ஒரு உயிரோட்டமான ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப இத நான் டெலீட் செய்றேங்க. ஸோ இது வந்து பிளைனா இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ரேஸ் வைக்கும்பொழுது, அவர் நிஜமாலுமே ஒரு ஒரு இடத்துக்கு உட்காந்து தியானம் பண்ற மாரி ஒரு ஃபீல் வருங்க. அந்த ஃபவுண்டைன் ஃபில் எப்படி கிரியேட் செய்யணும்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு கலர் ஃபில் குடுத்துட்டுங்க. F11 ஷார்ட்கட் குடுத்தோம்னா, ஃபவுண்டைன் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இந்த எடிட் ஃபில்லுங்கிறதுல 3ஆ இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நன்னு, செகண்ட் யூனிஃபார்ம் ஃபில், 3 ஃபவுண்டைன் ஃபில்லுங்க. இதில உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்திங்க, நமக்கு தேவையான ஒரு ஃபவுண்டைன் ஃபில்ல கிரியேட் செஞ்சுக்கலாங்க. இந்த மெஜந்தா இங்க குடுத்தங்காட்டிங்க, இந்த இடத்துக்கு மெஜந்தா டிஃபால்ட்டாவே இருக்குங்க. இந்த கலர் நம்ம சேஞ்சஸ் செஞ்சுக்கலாங்க. இந்த ஹேண்டில கிளிக் செஞ்சுட்டுங்க, கலர்ல இந்த ஏரோல ஒரு கிளிக் செஞ்சோம்னா, அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளேல வந்துரும். நமக்கு தேவையான கலர்ஸ சூஸ் செய்யறதுக்குங்க, கலர் ஐ டிராப்பர் டூல பயன்படுத்திக்கலாங்க. இதில ஒரு கிளிக் செஞ்சுட்டுங்க, நமக்கு தேவையான கலர்ல ஒரு கிளிக் செஞ்சோம்னா, இந்த கலர் சேஞ்சஸ் ஆயிருங்க. அண்ட் தென் இந்த பிளெண்ட் டிரான்சிஷன்ங்கிற மெத்தட்ல 4 டைப் இருக்குங்க. இதில 2வதா இருக்கிற எலிப்டிக்கல் மெத்தட்ல கிளிக் செஞ்சோம்னா, இந்த மாரி வந்துருங்க. ஸோ ஈஸியா இத கிரியேட் செஞ்சுக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு இங்க ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சுங்க. இந்த மாரி வேணும் அப்டின்னா, இதில ரிவர்ஸ் ஃபில்லுங்கிறது ஒரு கிளிக் செஞ்சோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைப் உள்ள ஃபவுண்டைன் ஃபில் இந்த இடத்துக்கு அப்ளை ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதில நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நான் அடுத்து சொல்லி தரேங்க. இந்த ஹேண்டில பயன்படுத்திங்க, இங்க இருக்கிற கலர வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. இப்ப எனக்கு ஒயிட் ஜாஸ்தியா வேணும்னா, இதில ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டுங்க, இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஒயிட் ஜாஸ்தியாயிருங்க. ப்ரவுன் ஜாஸ்தியா வேணும்னா, இத லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா, ப்ரவுன் ஜாஸ்தியாயிருங்க. இது ஒரு இன்டராக்டிவான ஒரு ஆப்ஷன்ங்க. நீங்க சேஞ்சஸ் செஞ்சோனயுமே இந்த இடத்துக்கு அப்ளை ஆயிருங்க. வேணும்னா ஓகே குடுத்துக்கலாம். அதே மாரி எனக்கு நடுவுல வந்து எல்லோ கலர் இன்னொன்னு ஆட் அப் ஆகணும். ஒயிட்க்கு அடுத்தது ஒரு எல்லோ வேணும்னா, இந்த இடத்துக்கு ஒரு டபுள் கிளிக் செஞ்சோம்னா, இதே மாரி ஹேண்டில் இங்க ஒண்ணு ஆட் அப் ஆயிருங்க. இந்த கலர்ல கிளிக் செஞ்சுட்டுங்க, நீங்க எல்லோ பேஸ்ல ஒரு கலர் வந்து ஆட் அப் செஞ்சுக்கலாங்க. பாருங்க குடுத்தோனயுமே இந்த கலர் இங்க அப்ளை ஆயிருச்சு. இந்த மாரி ஒரு இன்டராக்டிவான ஒரு மெத்தட் இதில இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறையா நீங்க சேஞ்சஸ் செஞ்சு உங்களோட தேவைக்கு தகுந்த மாரி ஃபவுண்டைன் ஃபில்ல அற்புதமா கிரியேட் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பரன்சிங்க. இதனோட டெப்த்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்மியா வேணும், இவ்வளோ டார்க்கா இருக்கு அப்டின்னா, இதில ஒரு 75 அப்டின்னு குடுத்தோம்னா, பாருங்க அந்த டெப்த்னஸ் இன்னும் கம்மியாயிருச்சு. இந்த ஃப்ளோ ஆப்ஷன்ல ஸ்டெப்ஸ்லங்க டிஃபால்ட்டா 252 இருக்கும். இத வந்து 999 மாத்திக்கணும் எப்பவுமே. ஒன் திங்க. செகண்டு இந்த ஸ்மூத் டிரான்சிஷன் ஆப்ஷன எனேபிளா செஞ்சுக்கணும். அப்பதான் அந்த டிரான்சிஷன் கலர் டிரான்சிஷன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குங்க. இந்த ரேஸ்ல இருக்க ஒயிட்ட இன்னும் கொஞ்சம் மேல தூக்கறதுக்குங்க, இந்த எடிட் ஃபில்லுல இந்த இடத்துக்கு லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க, மேல இப்படி தூக்கிக்கலாங்க பொசிஷன. அல்லது இந்த இடத்துக்கு மெஷர்மென்ட் குடுத்தும் செஞ்சுக்கலாங்க. இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0 தான். ஒய் ஆக்சிஸ் மட்டும் எனக்கு 20 அப்படின்னு குடுத்தோம்னா, அந்த பொசிஷன் மாறிருங்க. ஸோ இந்த 2ம் ஒரே ஆப்ஷன் தான். இது மவுஸ்ல செய்யலாங்க. இது கீபோர்ட்ல செய்யலாங்க. இந்த ஆப்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்குங்க, இந்த ஒயிட் கலருக்கு பதிலா நம்ம ஒரு டார்க் கலர் குடுத்துரலாங்க. அண்ட் தென் இதில ஒரு மெஷர்மென்ட் குடுக்கலாங்க. ஒரு 15 அல்லது 25 அந்த மாரி குடுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்வீஸுங்கிறது இதாங்க. இந்த ரொட்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்குங்க, இதில சில சேஞ்சஸ் செஞ்சுக்கலாங்க. இந்த கலர் ஒயிட்டுக்கு பதிலைங்க, இந்த இடத்துக்கு ஒரு டார்க் கலர் குடுத்துக்கலாங்க. இந்த லீனியர் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த 999 பதிலா 2 குடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரொட்டேஷன்ல நான் 45ன்னு குடுக்குறேன். இந்த இடத்துக்கு இந்த ரேஸ் ரொட்டேட் ஆகுறது தெரியுங்க. மவுஸ்ல இந்த இடத்துக்கு லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க நம்ப சேஞ்சஸ் செஞ்சுக்கலாங்க. ஸோ 2மே ஒண்ணு தாங்க. இந்த இடத்துக்கு மவுஸு, இந்த இடத்துக்கு கீபோர்ட்ல மெஷர்மென்ட் குடுக்குறதுங்க. ரிமைனிங் வெரைட்டீஸ் ஆஃப் ஃபில்ஸ் எல்லாமே இந்த மாரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் அல்லது சர்க்கிள் வரைஞ்சுங்க, அதில ஃபில் குடுத்து, அதில பிராக்டிஸ் செய்யும்பொழுது அதனோட ரிசல்ட் தெரியுங்க. இப்ப நம்ம ஃபில் குடுத்துருக்கோம். இதனோட சர்க்கிள்ஸ்லாம் ரொம்ப லார்ஜ் சைஸா இருக்கு. இதனோட சைஸ ரெடியூஸ் செய்யறதுக்குங்க, இந்த விட்த், ஹைட்ல மினிமம் 2.54ங்க. அந்த வேல்யூ குடுக்கும்பொழுது அதனோட சைஸ் சின்னதாயிருங்க. பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு பேட்டர்னையும் நம்ம செலக்ட் செஞ்சுட்டுங்க, அதனோட வேல்யூஸ் குடுத்து நம்ம ஃபில் செஞ்சு பிராக்டிஸ் செஞ்சுக்கலாங்க. உங்களோட டிசைன்ஸ்ல பேக்கிரவுண்ட் பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. ஃபவுண்டைன் ஃபில் பயன்படுத்தி லெட்டர்ஸ்க்கு, ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் இந்த மாரி 2 கலர் எஃபெக்ட் எப்படி குடுக்கலான்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. ஆரஞ்சு அல்லது சஃப்ரான் கலர்ன்னு சொல்லுவோம். அத ஃபில் குடுத்துட்டுங்க. F11 ஷார்ட்கட் குடுத்தோம்னா, இந்த இடத்துக்கு ஒயிட்டுக்கு பதிலா பிக்கர் டூல் பயன்படுத்திங்க கிரீன் குடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் கலர் ஆட் அப் ஆயிடுச்சுங்க. நடுவுல இருக்கிறது ஒயிட் குடுக்கணும். இந்த இடத்துக்கு டபுள் கிளிக் செஞ்சோம்னா ஒரு ஹேண்டில் ஆட் அப் ஆயிருங்க. ஸோ அதுக்கு ஒயிட் குடுத்துக்கலாம். ஒயிட் குடுத்துட்டு ஓகே குடுத்தோம்னா, லெஃப்ட்லேருந்து
ரைட்டு கிரீன் வந்துருச்சுங்க. இத வந்து ரொட்டேட் செய்யணும். மறுபடியும் F11 குடுத்துங்க. இந்த ரொட்டேட்ல -90 அப்படின்னு குடுத்தோம்னா, டாப்ல ஆரஞ்ச், பாட்டம்ல கிரீன், நடுவுல ஒயிட்டுங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. F11 குடுத்துட்டு, இந்த ஹேண்டில் வந்து எடப்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேண்டில் எடப்ட் செஞ்சுட்டுங்க, இங்க ஆரஞ்சு, இந்த எண்டும் ஆரஞ்சுங்க. இத செலக்ட் செஞ்சுட்டு, இந்த சாஃப்ரான் வந்து இங்க செலக்ட் செஞ்சுக்கிறோங்க. சாஃப்ரான் அல்லது ஆரஞ்சு 2ம் ஒரே கலர் தாங்க. அண்ட் தென் இந்த இடத்துக்கு ஒரு ஹேண்டில் அடாப்ட் செஞ்சுக்கலாங்க. இதுக்கு கிரீன் குடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாரி குடுக்கும் பொழுது, இந்த கலர் ரேஞ்ச் பாருங்க. நீங்க இந்த ஹேண்டில வந்து அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். உங்களோட தேவைக்கு தகுந்த மாரி, அந்த ஒயிட்ட இன்கிரீஸ் செய்யறதுக்கு ஹேண்டில் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. அதே மாரி ஒரு ஒயிட்டுக்காக இன்னொரு ஹேண்டில் அடாப்ட் பண்றேங்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு ஒயிட் குடுக்குறேன். ஸோ ஒயிட்னோட திக்னஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த ஹேண்டில் வந்து நீங்க இதுலயும் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துக்கு மெஷர்மென்ட் குடுத்தும் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். பக்கத்துல கொண்டு வரேன். இதையும் பக்கத்துல கொண்டு வரேங்க. ஸோ அந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா திக்கா, டார்க் ஆயிருங்க. அதே மாரி கிரீன் இங்க பக்கத்துல கொண்டு வரும்பொழுது, இந்த கிரீன் திக்கா, டார்க் ஆயிருங்க. ஸோ ஓகே குடுக்குறேன். ஃபிளாக் டிசைன் செய்றதுக்குங்க இந்த ஃபவுண்டைன் ஃபில்ஸ நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ஃபிளாக் டிசைன் கிரியேட் செய்றதுக்கு பவர் கிளிப்பும், நைஃப் டூலும் பயன்படுங்க. இத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேங்க. அவுட்லைன் பத்தி பார்க்கலாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அல்லது டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் குடுக்கறதுக்கு, அந்த ஆப்ஜெக்ட் அல்லது டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. கலர் பேலட்ல தேவையான கலர்ஸ்ல ரைட் கிளிக் செஞ்சோம்னா, அவுட்லைன் அப்ளை ஆயிருங்க. அவுட்லைன்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டோட அவுட்லைன் திக்னஸ் அல்லது டெக்ஸ்ட்டோட அவுட்லைன் திக்னஸ இன்கிரீஸ் செய்யறதுக்குங்க, அத செலக்ட் செஞ்சுட்டுங்க, F12 ஷார்ட்கட் குடுத்துங்க, விட்த்ல அதனோட பாயிண்ட் சைஸ இன்கிரீஸ் செஞ்சுக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க 5ன்னு குடுக்குறேன். இங்க பக்கத்துல இருக்கிறது அதோட யூனிட்ஸுங்க. இதுல நெறையா யூனிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கோ அத செலக்ட் செஞ்சுக்கங்க. ஜெனரலா பாயிண்ட்ஸ்ன்னு தான் இருக்கும். இப்ப நான் 5 பாயிண்ட் குடுத்துட்டு ஓகே குடுக்குறேங்க. அதனோட திக்னஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த டெக்ஸ்ட்டோட அவுட்லைன் திக்னஸ் இன்கிரீஸ் செய்யறதுக்குங்க, அந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் செஞ்சுட்டு ஷார்ட்கட் F12ங்க. அவுட்லைன் பென் டயலாக் பாக்ஸ்லைங்க விட்த்ங்கிற இடத்துக்கு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு இன்கிரீஸ் செஞ்சுக்கலாங்க. இப்ப நான் 2ன்னு குடுக்குறேன். 2ன்னு குடுத்து ஒரு டேப் குடுத்தேன்னா, இது அப்ளை ஆயிடுச்சுங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இது ஓகே குடுத்துர்றேங்க. இந்த இடத்துக்கு பாருங்க. இந்த ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இதுதான் அவுட்லைன்ங்க. இப்போ எனக்கு ஃபில் வந்து பின்னாடி போயிருச்சு. அவுட்லைன் வந்து முன்னாடி வந்துருச்சுங்க. இந்த அவுட்லைன் வந்து நான் பின்னாடி கொண்டு போணும். திருப்பவும் F12 குடுக்குறேங்க. பாருங்க பிஹைண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்ப இது கொஞ்சம் ஜூம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகறதுக்காக. பாருங்க இது ஃபுல்லா வந்து அவுட்லைன் தான். இப்ப இத செலக்ட் செஞ்சு F12 குடுத்துட்டேங்க. பிஹைண்ட் ஃபில் குடுத்தோனே, இந்த அவுட்லைன் பாருங்க, பகுதி வந்து இந்த இடத்துக்கு இந்த அவுட்லைன் வந்து இந்த ஃபில்லுக்கு பின்னாடி போயிருச்சுங்க. இந்த பகுதி தான் டிஸ்ப்ளேல இருக்குது. அப்போ இங்க 2 பாயிண்ட் சைஸ் குடுத்தீங்கன்னா, இதனோட திக்னஸ் வந்து 1 பாயிண்ட் தான் மீனிங்ங்க. உங்களுக்கு திக்னஸ் வந்து இது 2 பாயிண்ட் வேணும்னா, இத வந்து 4 பாயிண்ட்டா மாத்தணுங்க. இந்த விட்த்ல இருக்கிற 4 பாயிண்ட்டா மாத்துனீங்கன்னா தான் அது 2 பாயிண்ட் வருங்க. இல்ல எனக்கு வந்து 1 பாயிண்ட் டிஸ்ப்ளேல வரணும் அப்டின்னா, நீங்க இங்க 2 பாயிண்ட் குடுக்கணும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இத நானு டிசேபிள் செய்றேன் பாருங்க. இதுதான் அந்த 2 பாயிண்டோட திக்னஸ்ங்க. இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது தான் அந்த அவுட்லைன் திக்னஸ்ங்க. நம்ம பிஹைண்ட் ஃபில் குடுக்கறனால, பாதி தான் டிஸ்ப்ளேல வரும். ஸோ, இந்த இடத்துக்கு நீங்க டபுள் மடங்கு குடுத்தீங்கன்னா தான், இந்த இடத்துக்கு நமக்கு கிடைக்கிறது சிங்கிளா கிடைக்குங்க. இத ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா, பிஹைண்ட் ஃபில் ரொம்ப அவசியங்க. எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்க அவுட்லைன் குடுக்கும்பொழுது, பிஹைண்ட் ஃபில் செலக்ட் செஞ்சீங்கன்னா தான், பார்க்கறதுக்கும், படிக்கிறதுக்கும் நல்லாருக்கும். இத ஞாபகம் வச்சுட்டு செய்யுங்க. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாங்க. இந்த டெக்ஸ்ட்டையும், ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் செஞ்சுங்க. ஷார்ட்கட் F12 குடுத்துட்டு, இதனோட விட்த்த 5ன்னு குடுத்துர்றேங்க. இந்த இடத்துக்கு ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்ங்கிற ஆப்ஷன எனேபிள் செஞ்சுட்டு ஓகே குடுத்துர்றேங்க. இந்த டெக்ஸ்ட்டையும், இந்த ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் செஞ்சுங்க. F12 குடுத்துட்டு 5 திக்னஸ் குடுத்துடுங்க. ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்ங்கிற ஆப்ஷன டிசேபிள் செஞ்சிருக்கேங்க. 2க்குமே பாயிண்ட் சைஸ், திக்னஸ் 5 தாங்க. இப்போ 4 ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் செஞ்சுங்க. இதனோட சைஸ இன்கிரீஸ் செய்றேங்க. இவ்வளோ பெருசு இன்கிரீஸ் செய்றேன். இப்போ இத செலக்ட் செய்றேங்க. F12 குடுக்குறோம். அதனோட திக்னஸ் பாருங்க 5 தான் இருக்கு. இதனோட திக்னஸும் 5 தான் இருக்குதுங்க. இத செலக்ட் செஞ்சுட்டு F12 குடுக்குறேங்க. இதோட திக்னஸ் பாருங்க 8.9 சம்திங் இருக்கு. அதே மாரி இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. அதனோட திக்னஸ் பாருங்க 8.9. இப்போ இது என்ன மீனிங்னாங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸ இன்கிரீஸ் செய்யும் பொழுது, அதனோட அவுட்லைன் திக்னஸும் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இன்கிரீஸ் செய் அப்படிங்கிற அந்த கமாண்ட் தாங்க இந்த ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்ங்கிற எனேபிள் ஆப்ஷன். இத எனேபிள் செஞ்சுட்டோம்னா, நீங்க சைஸ் சின்னது செஞ்சீங்கன்னா, அதனோட அவுட்லைன் திக்னஸும் கம்மியாயிருங்க. இப்போ பாருங்க F12 குடுக்குறேன்.
பாருங்க 2 பாயிண்ட் ஆயிருக்கு. 5 இருந்தது 2 ஆயிடுச்சு. அதே இத வந்து சின்னது செய்றேங்க. பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ப டிசேபிள் செஞ்சிருக்கோம். இது சில டைம்ல யூஸா இருக்கும். சில டைம்ல யூஸ் இல்லாம இருக்கும். அதனால அத பிராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கங்க. 3 விதமான அவுட்லைன் கார்னர்ஸ் இருக்குங்க. ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரைஞ்சுட்டு, அத செலக்ட் செஞ்சு F12 குடுத்தோம்னாங்க, இந்த இடத்துக்கு பாருங்க கார்னர்ஸ்ன்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது மீட்டர்டுங்க. செகண்ட் ஒன் ரவுண்டடு. தேர்ட் ஒன் வந்து பிவல்டுங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாரி அத நீங்க செலக்ட் செஞ்சு ஓகே குடுத்துக்கலாம். இத டெக்ஸ்ட்ல எப்படி யூசேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் குடுக்கும் பொழுது, இந்த மாரி அன்ஷேப்டு அவுட்லைன்ஸ்லாம் வருங்க. இத செலக்ட் செஞ்சு F12 குடுத்துட்டுங்க. இந்த ரவுண்டட் கார்னர் செலக்ட் செஞ்சோம்னா, அந்த அன்ஷேப்டு வந்து நார்மலா மாறிருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ங்க. ஒரு லைன் செலக்ட் செஞ்சுங்க. ஷார்ட்கட் F12 குடுத்தோம்னா, இந்த லைன் கேப்ஸ்ன்னு 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ஸ்கொயருங்க. செகண்ட் ஒன் வந்து ரவுண்டடுங்க. தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்கொயருங்க. 3 விதமான அவுட்லைன் பொசிஷன் இருக்குங்க. அத அண்டர்ஸ்டாண்ட் செய்யறதுக்காக ஒரு பாக்ஸ் செலக்ட் செஞ்சுங்க. ஷார்ட்கட் F12 குடுக்குறோம். இப்ப விட்த்ல பாருங்க 10ன்னு இருக்கு. இப்ப இதுக்கு பதிலா 15ன்னு குடுக்குறேன். 15 குடுத்தோனே இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயி இந்த பக்கம் தான் வருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இது எக்ஸ்டெண்ட் ஆயி கீழ, இந்த பாயிண்ட்ல இருந்து மேல இந்த மாரி தான் வருங்க. இப்போ ஒரு டேப் குடுக்குறேன். பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிடுது. இந்த அவுட் சைடுங்கிற ஆப்ஷன் செலக்ட் செஞ்சிருக்கனால, இந்த லைன் நம்ம வந்து விட்த் இன்கிரீஸ் செஞ்சோம்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போகுங்க. இது சில டைம்ல பயன்படும். இந்த சென்டர்ங்கிறது சில டைம்ல பயன்படும். இன்சைடுங்கிறது சில டைம்ல பயன்படும். இந்த 3யும் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கணுங்க. சென்டர்ன்னு குடுக்குறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து 2 சைடும் இன்கிரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆனாலும் 2 சைடு ஈக்குவலா டிக்ரீஸ் ஆகும். இன்சைடுங்கிற ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுட்டு, செலக்ட் செஞ்சோனவே பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு நான் இப்போ 15 குடுத்து ஒரு டேப் குடுக்குறேங்க. பாருங்க, இந்த இந்த பாயிண்ட்ல இருந்தா அந்த விட்த் வந்து விட்த்னோட திக்னஸ் இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆகுங்க. சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன்ங்க. நீங்க டிசைன்ஸ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள தான் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக் கலர் பாக்ஸ்க்குள்ள தான் இந்த டிசைன் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த கார்னர்ல வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, அதுக்கு வந்து அவுட் சைடோ, சென்டரோ குடுத்தீங்கன்னா, இந்த டிசைன் வந்து இத விட்டு வெளிய வந்துருங்க. ஸோ அந்த மாரி வரும்பொழுது, நீங்க ஒருவேள பவர் கிளிப்புங்கிற ஒரு ஆப்ஷன் அடுத்தது கத்துக்க போறீங்க. அந்த மாரி மெத்தட்ல இந்த பாக்ஸ உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா, இங்க தெரியறது கால்வாசி தான், அரைவாசி தான் தெரியுங்க. இங்கெல்லாம் ஃபுல்லா தெரியும். அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இன்சைடுங்கிற ஆப்ஷன் சில டைம்ல பயன்படும். இந்த டிசைன்க்குள்ள பாக்ஸு நீங்க வேற எங்கனா வச்சுட்டீங்கன்னா, இந்த 2ம் பயன்படுங்க. ஆனா இந்த கார்னர்ல கொண்டு வரும்பொழுது தான், இந்த இன்சைடுங்கிற ஆப்ஷன் பயன்படும். இத ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குங்க. ஒரு லைனோட ஸ்டார்ட்டிங், எண்டிங்க்கு ஏரோ ஹெட் கொண்டு வரதுக்கு அந்த லைன செலக்ட் செஞ்சுங்க. ப்ராப்பர்ட்டி பார்ல ஸ்டார்ட் ஏரோ ஹெட்ங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு தேவையானத நீங்க செலக்ட் செஞ்சுக்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லைன் எண்டிங்க்கும் இந்த இடத்துல எண்ட் ஏரோ ஹெட்ல உள்ள ஆப்ஷன்ஸ நீங்க உங்களுக்கு தேவையானத செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் பதிலா டாட்டட் லைன்ஸ் கொண்டு வரதுக்கு அந்த லைன செலக்ட் செஞ்சு, லைன் ஸ்டைல்ல நெறைய வெரைட்டிஸ் இருக்கும். வேணுங்கிறத நீங்க செலக்ட் செஞ்சுக்கலாம். இதுல இன் பிட்வீன் கேப் இன்கிரீஸ் செய்யறதுக்கு அதிலேயே ஒரு மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத செலக்ட் செஞ்சுட்டு, இந்த இடத்துக்கு உள்ள ஏரோவ நீங்க பயன்படுத்தி இதனோட கேப்ப இன்கிரீஸ், டிக்ரீஸ் செஞ்சுக்கலாம். இது ரீப்ளேஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற லைன் இந்த மாடல்ல மாறிரும். ஆடுன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி இன்னொன்னு இந்த இந்த லைன் ஸ்டைல்ல கடைசியில ஆட் ஆயிருங்க. இப்ப நான் ஆடுன்னு குடுக்குறேன். இது நல்லாவே இன்கிரீஸ் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. குடுத்துட்டு ஆடுன்னு குடுக்குறேன். இதுல பாருங்க, இந்த கடைசியில இந்த லைன்ஸ் வந்து ஆட் அப் ஆயிருங்க. பேரலல் லைனோட யூசேஜுங்க. ஒரு லைன் வரையும் பொழுது, இந்த ப்ராப்பர்ட்டி பார்ல நம்ம எத்தன லைன் ஆட் அப் குடுத்துருக்கோமோ, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஆட் அப் குடுத்துருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாரி லைன்ஸ் வந்து ஆட் அப் ஆயிருங்க. இதனால நமக்கு நெறைய டைம் மிச்சமாகும். இதனோட ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. பேரலல் டிராயிங்க எனேபிள் செய்யறதுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் செய்யறதுக்கும் டூல் பாக்ஸ்ல ஃப்ரீ ஹேண்ட் டூல் செலக்ட் செஞ்சுட்டுங்க, ப்ராப்பர்ட்டி பார்ல பேரலல் டிராயிங் அப்படிங்கிற ஆப்ஷன ஃபர்ஸ்ட்டு எனேபிள் செய்யணுங்க. செகண்டு பேரலல் லைன்ஸுங்கிறத எனேபிள் செய்யணும். இப்போ ஒரு லைன் வரையறேங்க. ஸோ இதில இருக்க ப்ராப்பர்ட்டீஸ் வச்சு இந்த 4 லைன் ஆட் அப் ஆயிருக்குங்க. இந்த 4 லைனுங்க இன் பிட்வீன் கேப்ஸ் 15 வச்சு ஆட் அப் ஆனதுக்கு காரணம், இந்த இடத்துக்கு 4ன்னு குடுத்ததுனாலங்க. இந்த இடத்துக்கு 15 குடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி மாத்திக்கலாம். இப்ப நான் இது 3ன்னு குடுத்துட்டு, இத வந்து 10ன்னு குடுக்குறேங்க. இந்த லைன்லாம் டெலீட் செஞ்சிடலாம். இப்போ புதுசா ஒரு லைன் வரையறேங்க.
பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வரையிறோம். அதுக்கு 3 லைன் ஆட் அப் ஆயிருக்கு இங்க குடுத்ததுனால. இன் பிட்வீன் கேப் வந்து 10 எம்எம்ங்க. இதான் இந்த ஆப்ஷன்ங்க. வரையும் பொழுது சில ஆப்ஷன்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துக்குள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா, இந்த லைனுக்கு கீழ நம்ம இந்த எத்தன லைன்ஸ் குடுத்துருக்கோமோ அது ஆட் அப் ஆகுங்க. இத ஆக்டிவேட் செஞ்சோம்னா, லைனுக்கு மேல எத்தன லைன்ஸ் குடுத்துருக்கோமோ அது ஆட் அப் ஆயிருங்க. இத ஆக்டிவேட் செஞ்சிருந்தோம்னா, பிரிவ்யூ லைன்ஸ் வரையும் பொழுது அந்த லைன் பேரலல் லைன்ஸ் எத்தன வரும், எந்த டிஸ்டன்ஸ்ல வருங்கிறத மேனுவலா பார்த்துக்கலாங்க. டிசேபிள் செஞ்சோம்னா, வரையும் பொழுது அந்த லைன்ஸ் வரது நமக்கு தெரியாதுங்க. இந்த பேரலல் லைன் மாரி இன்னொரு செட் வேணும்னா, இத செலக்ட் செஞ்சு இந்த கிரியேட் ஃப்ரம் செலக்டர்ல ஒரு கிளிக் செய்யணுங்க. இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்ல உள்ள மெஷர்மென்ட் பேரலல் லைன் 6 இன் பிட்வீன் கேப் 1 வச்சு நம்ம பேரலல் லைன் வரைஞ்சிடுறோங்க. ஆனா இதே மாரி இன்னும் 6 லைன்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த இன் பிட்வீன் கேப்ஸ் இந்த 1க்கு பதிலா இங்க எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இத மெஷர் பண்றதுக்குங்க இத கொஞ்சம் ஜூம் செஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கு செட் டிஸ்டன்ஸ் இன்டராக்டிவ்லி இந்த ஆப்ஷன் எனேபிள் செஞ்சுட்டுங்க, லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க. இந்த டிஸ்டன்ஸ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோம்னா, இந்த இடத்துக்கு பாருங்க 4.64ங்கிற மெஷர்மென்ட் இந்த இடத்துக்கு உள்ள மெஷர்மென்ட்ட கால்குலேட் செஞ்சு இதுவே அப்ளை செஞ்சுருச்சுங்க. இப்போ நம்ம பேரலல் லைன் வரையிறோம். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப்ல அந்த 6 பேரலல் லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்க. ஸோ இதனோட யூசேஜ் இதாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் வரையும் பொழுது எனக்கு இது டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னா, இந்த பேரலல் லைன்ஸ்ங்கிற ஆப்ஷன ஒரு கிளிக் செஞ்சுட்டீங்கன்னா, டிசேபிள் ஆயிரும். அப்போ நீங்க சிங்கிள் லைன் தான் வரும். இது திரும்ப வேணும்னா, அது எனேபிள் செஞ்சுட்டீங்கன்னா, அதே மாரி உள்ள மெஷர்மென்ட்ஸ்ல லைன்ஸ் வந்துருங்க. ஸோ பேரலல் லைன்ஸோட ஆப்ஷன நெறைய கத்துக்குங்க. பத்திரிக்கையோட கவர்ல பேரலல் லைன்ஸ பயன்படுத்தி ஒரே கிளிக்ல லைன் வரைஞ்சிடலாம். உங்க டைம் மிச்சமாகும். இது மாரி இதில சொல்லிக் குடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே உங்களோட டிராயிங்ஸ எக்ஸலென்ட்டாவும், பெர்ஃபெக்ட்டாவும் வரையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எல்லாத்தையும் பிராக்டிஸ் செஞ்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you for your like, share, subscribe.